தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, அந்த கல் மிகவும் பெரிதா இருந்தது, அவர்கள் ஏறிட்டு பார்த்தபோது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். ஆண்டவர் எத்தனை நல்லவர்! அவிசுவாசிகள் இவர்கள், நம்பாதவங்க, இவங்கெல்லாம் தேர மாட்டாங்க என்று அவர்களை கைவிட்டு விடவில்லை. அவர்கள் பலகீனத்துல அவரது பலனை பூரணமாய் விளங்க பண்ணி அவர்களுக்கும் ஆண்டவர் ஆதரவு செய்து அற்புதத்தை காண செய்தார்னா, எதற்காக வந்தார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றினார். பாருங்க, எந்த நோக்கம்? இயேசுவை பார்க்க வேண்டும். ஆண்டவர் அவர்களுக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவராக வெளிப்படுத்தி மரித்த தெய்வத்தை பார்க்க வந்தார்கள். ஆனால் இயேசுவோ உயிர்த்தெழுந்த ஆண்டவராகி தம்மை வெளிப்படுத்தி அவர்களை ஆசீர்வதித்தார். எத்தனை நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? ஒருவேளை இந்த நாளிலே உங்கள் நம்பிக்கை வித்தியாசமா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு நீங்கள் ஆச்சரியப்படுத்த விதத்தில் உங்கள் நம்பிக்கை பெருகும்படி ஒரு அற்புதத்தை செய்து கர்த்தர் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு அதிகமாக உங்களுக்கு செய்து கனம் பண்ணுவார். இந்த ஸ்திரீகளை குறித்து ஒரு சில வார்த்தை நம்ம பார்க்கணுங்க. இந்த ஸ்திரீகள் அவர்கள் இப்படி அவிசுவாசம் உள்ளவர்கள் தான். ஆனால் அவர்களுக்குள்ள இருந்த நல்ல குணத்தை நீங்க கொஞ்சம் பார்க்கணுங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் ஸ்திரீகளா இருந்தாலும் ஒருவேளை அவர்கள் அவிசுவாசப்பட்டிருந்தாலும் உயிர்த்தெழுதல் நம்பா இருந்தா கூட அதிக இருட்டோட அவர்கள் கல்லறைக்கு வந்தார்கள். நேரமும் அதிக இருட்டோட, இருட்டுல ஸ்திரீகள் கல்லறைக்கு வந்தார் என்று சொன்னால் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இது. அப்படி வந்தார்கள் சொன்னால் அவர்கள் இயேசுவின் பேரில் வைத்த அந்த அன்பு தான் அடையாளம். இயேசுவின் பேரிலே நமக்கு இருக்கிற அன்பு எப்படி இருக்கிறது, ஆண்டவர் இருக்கிற வைராக்கியம் எப்படிப்பட்டது, கொஞ்சம் நம்ம உரசி பார்க்கணுங்க. நோய்த்தெழுந்த திருநாளில ஆண்டவர்களுக்கு அன்பையும் அவர் பேரில் இருக்கிற வைராக்கியத்தை கொஞ்சம் உரசி பார்க்கணும். இந்த ஸ்திரீகளை கொஞ்சம் பாருங்க. இவர்களுக்கு ஆண்டவர்கள் அத்தனை வைராக்கியம், அவரை நேசிப்பதில் கருத்தா இருக்க தேவ பிள்ளைகளை கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு முன்னுமே அவர் கடந்து போவார். உங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனைகள், பாடுகள், போராட்டம், முடியாது ஆகாதுன்னு இருக்கீங்களா, அது எல்லாவற்றையும், அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் விலக்கி வழியை திறப்பார். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.